கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆண்டவரும் மர்ம இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 124ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 124ஆம் சங்கீதம் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னோடு கூட உங்களுடைய வேதாகமங்களை திருப்பி வாசியுங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 124வது சங்கீதம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பினபோது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி, கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்லுவதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. தேவன்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து நம் அனைவரோடும் கூட இந்த அதிகாலை வேளையிலே பேசுவாராக. ஆகவே ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. 124ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். இந்த பறவைகளை பிடிப்பதற்காக வேடர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே வலையை விரிப்பார்கள். அந்த வலையிலே இந்த பறவைகளை ஈர்க்கும் வண்ணம் உணவுப் பொருட்களை அதன் மேல் வைப்பார்கள். ஆகவே வலையோடு கூட உணவுப் பொருட்கள் காணப்படும். உணவுக்காக தேடி அலையும் இந்த பறவைகள் இந்த வலையை கண்ணோக்கமாக இராமல் அந்த உணவின் மீது அது கண்ணோக்கமாக இருந்து அந்த கண்ணியை நோக்கி வேகமாக வரும். அப்படி வேகமாக வரும்பொழுது உணவை அது எடுத்துக்கொண்டு இருக்கிற சமயத்திலே அதனுடைய கால்களிலே இந்த கண்ணியானது, இந்த வலையானது அது மாட்டிக்கொள்ளும். இப்பொழுது தப்பிப்பதற்கு ஏதுவில்லாமல் அது மிகவும் கஷ்டப்படும். எப்படியாவது இந்த வலையிலிருந்து நாம் தப்பித்துவிட வேண்டும் என்று விடாமுயற்சி செய்யும், பகீரத முயற்சி செய்யும். அது முயற்சி செய்ய அந்த வலை என்ன செய்யும் என்று சொன்னால், மேலும் மேலும் முடிச்சுகளை அதனுடைய கால்களில் போடும். அந்த வலை மேலும் மேலும் சிக்கலாக மாறும். ஏனென்று சொன்னால், எல்லா வழிகளிலுமே தப்பித்து கொள்வதற்காக அந்த பறவை மாட்டிக்கொண்ட அந்த பறவையானது முயற்சி செய்யும். அப்பொழுது அந்த வலை மேலும் மேலும் என்ன செய்யும் என்று சொன்னால், சிக்கலை உருவாக்கும். சிக்கலை உருவாக்க அது மிகவும் தீவிரமாக அதனுடைய கால்களை அது பற்றி கொள்ளும். இப்பொழுது கால்களிலிருந்து கூட இரத்தம் வரும். அப்படியாக அந்த வேடன் வரும் வரை தனது உயிருக்காக போராடும். ஒருவேளை வேடன் வருவது தாமதமானால் அது அந்த இரத்தம் அதிகமாக இழந்தபடினால் அதுவாகவே மரித்து போகிற ஒரு சூழ்நிலை உருவாகும். பரிதாபகரமான நிலைமை. ஆகவே இந்த வலையிலே மாட்டிக்கொண்ட பறவையினுடைய நிலைமை மிகவும் துயரமான ஒன்று. அது முயற்சிக்கும். ஐயோ, நான் இப்படி மாட்டிக்கொண்டேனே, இந்த உணவுக்காக நான் இந்த வலையிலே மாட்டிக்கொண்டேனே என்று சொல்லி பகீரத முயற்சி செய்தாலும் கூட அந்த வலையானது மேலும் மேலும் அதனுடைய கால்களிலே பின்னுமே ஒழிய அது
அந்த பறவையானது விடுவித்து கொள்ள முடியாது. ஆகவே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது இதை உதாரணமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் இது திஷ்டாந்தரமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறோம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் மாத்திரமே நம் பக்கத்தில் இராவிட்டால் நமக்கு என்ன நடந்திருக்கும் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். கர்த்ததாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் என்று இருமுறை உறுதியாக அறுதியிட்டு தாவீது கூறுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், பாருங்கள், இது 2 முறை சொல்வதன் மூலமாக தாவீது என்ன சொல்கிறார்? கர்த்தர் தான் நம்மை விடுதலை செய்தார், கர்த்தருடைய கரமே நம்மை விடுதலை செய்தது என்று ஆணித்தரமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். நமது ஆத்துமாவை கூட பாதாளத்தின் படுகுழிக்கு போகாமல், பாவத்திலே நாம் மாண்டு போகாமல் நம்மை தப்பிவித்தவர் யார் என்று சொன்னார்? கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்யாவிட்டால் நாம் இதிலிருந்து தப்பித்து கொள்ளவே முடியாது. பாவத்தை போக்கக்கூடிய ஒரு நிவாரணம் இந்த உலகத்திலே காணப்படவில்லை. பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடக்கூடிய பாவ நிவாரணியாக, பாவ பரிகாரணமாக இந்த உலகத்திலே ஒரு பொருளும் இல்லை. ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்த இரத்தத்தை சிலுவிலே சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அவர் மாத்திரமே பக்கத்தில் இராவிட்டார், அவர் மாத்திரமே தம்முடைய கருணையுள்ள கண்களை நம்மேல் நோக்கமாய் இராவிட்டால் நாம் மடிந்து போயிருப்போம் என்பதை உணரும் விதமாக இருமுறையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். பாருங்கள், எதிராளி பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான் என்று சொல்லி நாம் வேதவசனங்களை வாசிக்கிறோம். அவனுடைய வாயிலிருந்து நாம் தப்பிப்பது, அவனுடைய தந்திரங்களிலிருந்து தப்பிப்பது, அவனுடைய தந்திர உபாயங்களிலிருந்து தப்பிப்பது என்பது மிக கடினமான காரியம். ஏனென்று சொன்னால் பிசாசுக்கு அதிக ஞானம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஆண்டவரே சொல்கிறார், அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிக்கக்கூடியவன், அவன் மிக சௌந்தரியவான், மிக ஞானம் படைத்தவன் என்று சொல்கிறார். ஆகவே அவனுடைய ஞானத்துக்கும் அவனுடைய தந்திரத்துக்கும் ஈடாக நம்மால் போராட முடியாது. வேடனுடைய அந்த வலைக்கு எதிராக அந்த பறவையாலே ஒன்றுமே செய்ய முடியாது. மாட்டிக்கொண்டது என்று சொன்னால் அவ்வளவுதான், முடிவுதான், அழிவுதான், மரணம்தான். ஆகவே வேடனுக்கு அதிகமான புத்தி இருக்கிறதா, அந்த பறவைக்கு அதிகமான ஞானம் இருக்கிறதா? வேடனுக்குத்தான் அதிகமான ஞானம் இருக்கிறது, இந்த பறவைக்கு பேதமை புத்தி இருக்கிறது. ஆகவே பிசாசு கூட அந்த வேடனை போல அறிவுள்ளவனாக இருக்கிறான். அவனை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனை விடவும் ஞானமுள்ள கர்த்தர் இடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆகவே இந்த பிசாசினுடைய கோபம் நம்மேல் எருகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நம் ஆத்மாவின் மேல் பெருகி, இப்படியாக வெள்ளத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவனுடைய அழிவு, பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிற அழிவு வெள்ளத்தை போல இருக்கிறது. அது எல்லாவற்றையும் வாரி கொண்டு போகிறது என்று சொல்லுகிறார். கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. ஆனாலும் கூட நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பற்களிலே இரைகள் மாட்டிக்கொள்வது போல அப்படி நம்மை ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். ஆக வேடருடைய கண்ணிக்கு நம்மை தப்பிவித்தவர் யார்? ஆண்டவர். இப்பொழுது அபய குரலிட்ட அந்த பறவைக்கு உதவி செய்யும்படியாக ஒரு மனுஷன் இப்படியாக அதை கடந்து போயிருக்கிறார். ஆகவே அதனுடைய துயரங்கள், அதனுடைய துன்பங்கள், அதனுடைய வேதனைகள், உயிருக்கு போராடுகிற நிலைமை, அதோடைய ஆத்மா மரணிக்க இருக்கிற தருணம், இது எல்லாவற்றையும் பார்த்து என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், அது ஊடாக நாம் படிக்கிறோம். கண்ணி தெரித்தது. கண்ணியை என்ன செய்தார்? அதாவது வலையை என்ன செய்தார்? அதை பிரித்தெடுத்தார், அதை உடைத்தார்.
அதை அறுத்து போட்டார் என்று சொல்லிப்பார்கள். கண்ணி தெரித்தது. எப்படி நாம் உணர்ந்து கொள்கிறோம்? கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால். அப்போது அந்த பறவையினுடைய பக்கத்தில் யார் வந்தது? மாட்டிக்கொண்டு விதுங்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த, ஆத்துமாவை மரணத்துக்கு ஏதுவாக ஒப்பு கொடுக்க இருந்த அந்த பறவையை யார் காப்பாற்றியிருக்கிறார்? அவர் மாத்திரமே நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர் தாமே அங்கே வந்து அந்த கண்ணி தெரிக்கும்படியாக அதை அறுத்து விடுதலை செய்தார். நாம் தப்பினோம் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் 3 முறை ஒரு காரியத்தை அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே என்று சொல்லும்போது யாரோ ஒருவர் அவனை என்ன பண்ணியிருக்காங்க? விடுதலை ஆக்கியிருக்கிறார்கள். அவனால் ஒரு காலமும் விடுதலை செய்து கொள்ள முடியவில்லை. நானே விடுதலை பண்ணி கொள்வேன், நானே வெளியே வருவேன், இந்த சிறையிலிருந்து, இந்த மரணத்திலிருந்து, இந்த அழிவிலிருந்து நானே விடுதலை பெறுவேன் என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அப்படி என்றால் யாரோ ஒருவர் அவன் மீது பரிதாபப்பட்டு விடுதலை செய்திருக்கிறார். அந்த பறவையின் மீது பரிதாபப்பட்டு விடுதலை செய்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். விடுதலையாக்கப்பட்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். யூ ஆர் டெலிவர்டு, யூ ஆர் ஃப்ரீடு என்று வாசிக்கிறோம். யூ ஆர் மேடு ஃப்ரீ என்று வாசிக்கிறோம். ஆக பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கினார். விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். சுதந்திர காற்றை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் ஆத்துமா மரணத்திற்கு தப்பிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 22வது வசனம் அதே அதிகாரம், ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்குள்ளாக உங்களை உட்படுத்தினார். விடுதலையாக்கப்பட்டு நீங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளாக இருக்கிறீர்கள். விடுதலையாக்கப்பட்டீர்களே, விடுதலையாக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்குள்ளாக நீங்கள் கொண்டு போகப்பட்டீர்கள். ஆகவே அந்த பறவைக்கு விடுதலையை கட்டளையிட்டது போல தேவன் நம்முடைய ஆத்மாவுக்கு விடுதலையை கட்டளையிட்டார். எப்படிப்பட்ட விடுதலை? நித்திய ஜீவனுக்கான விடுதலை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் சங்கீதங்களின் புத்தகம் 124 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அவருடைய நாமத்தினாலே நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். நாம் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார். விடுதலையை உண்டு பண்ணினார். நம்மை நாமே விடுதலையாக்கி கொள்ள முடியாது. நானே விடுதலையாக்கி கொள்வேன், நானே பாவ விமோசனம் பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் அது பைத்தியக்காரத்தனம். ஆகவே அவர்தான் நம்மை விடுதலையாக்கினார். நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தது? அதாவது ஒரு மிருகத்தினுடைய பற்களிலே அகப்பட்ட மாம்சத்தை போல காணப்பட்டோம். நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது? வெள்ளம் வாரி கொண்டு போகிற சூழ்நிலைக்குள்ளாக நாம் காணப்பட்டோம். நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது? எதிராளி நம் மீது கோபம் கொண்டு பற்றி எறிகிற நெருப்பை போல அவன் இருந்தான். அப்பொழுது தான் வேடனுடைய கண்ணியிலே அகப்பட்ட பறவையைப் போல, உயிருக்கு போராடுகிற பறவையைப் போல நம்முடைய சூழ்நிலை இருந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வாக்கின்படியே மரணத்துக்கு ஏதுவாக வழிநடத்தப்பட்டு கொண்டிருந்தோம். அப்பொழுது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. உறுதியாக அறுதியிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மாத்திரமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அங்கே நமக்கு விமோசனம் கிடைத்திருக்காது. நாம் தப்பியிருக்க மாட்டோம். பிசாசானவன் நம்மிலும் வல்லவன். ஆகவே ஆண்டவர் அவனிலும் வல்லவர். அவர் நம்மோடு கூட, அவர் நமது பக்கத்தில் இருந்தார். கண்ணி தெரித்தது, நாம் விடுதலையானோம். நாம் தப்பினோம். விடுதலையாக்கப்பட்டீர்களே. ரோமருக்கு 6:7.
ரோமருக்கு எழுதின நிருபம் 6:18 ரோமருக்கு எழுதின நிருபம் 6:22 விடுதலையாக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்குள்ளாக நீங்கள் காணப்பட்டீர்கள் என்று சொல்லி விடுதலையின் தன்மையை குறித்து அவர் நமக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறார். நம்முடைய நிலைமை என்ன? இப்பொழுது அவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். பிசாசானவன் நமக்கு ஒன்று செய்ய முடியாது என்ற வாக்கை இந்த அதிகாலையில் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், வாழ்க்கையினுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி நாம் பயப்பட வேண்டாம். பிசாசானவன் எப்பேற்பட்ட வலைகளை விரித்தாலும் கூட கண்ணி தெரித்தது, கண்ணியை அவர் தெரிக்க விடுவார், அதை பீத்து எறிவார். இப்பொழுது நாம் விடுதலையை சுவாசிக்கும்படியாக செய்வார். ஏன் அப்படி செய்கிறார்? ஏனென்றால் அவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள். அவர் அப்படியே நமக்கு செய்வார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் நமக்கு விடுதலை உண்டு என்று சொல்லி முழு நிச்சயத்தோடு காணப்பட தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.